கைஸ் அப்போ பாஸ்தா ரெடி ஆகுது. கொதிச்சுட்டு கோகோனட் மில்க் தேங்காய் பாலும் கொதிச்சுட்டு. ஹாய், குட் மார்னிங். ஹவ் எவ்ரி ஒன் இருப்பீங்க. சோமாக்கிங்களா இன்னொரு புது வீடியோவில் அவங்க சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு எங்களோட டியூட்டி டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2 PM to 10 PM. என்னென்னா ஒரு அர்ஜென்ட் இஷ்யூ ஒன்று ஒரு சைட்டில், அதில் எங்களுக்கு மார்னிங்கில் போயிடலாம். அதனால தான் நாங்கள் 2 o'clock, ஆஃப்டர் 2 o'clock தான் 2:30 நம்ம ரீச் ஆகும். அதுக்கப்புறம் சைட்டில் எங்களோட வேலைக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த இதை முடினதுக்கான காரணம் சின்ன அதை ரிவீல் பண்ணுவோம். பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லை. அதில் கமெண்ட்ஸ் பார்க்கணும். அது என்ன சொல்கிறது, அதுக்கான வரவேற்பு எப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு பிறகு தான் நான் இதை ரிவீல் பண்ணுவேன் இன்றைக்கு. ஓகே, ஆல்ரெடி நான் ஆஃபரில் கொண்டு வந்தேன்ட்ட மெக்கரோனி ஈக்கி. அப்போ அதுக்கு நான் இங்கே வெஜிடபிள் எடுக்க வந்து மிக்ஸ் வெஜிடபிள் பேக்கெட் உண்டு. என்னத்துக்குண்டா இன்றைக்கு பாஸ்தா, மெக்கரோனி பாஸ்தா போட்டுருக்கு. அப்போ ஓகே காய்ஸ், இன்றைக்கு லேட்டாக வேலைக்கு போகிறதுனால இன்றைக்கி இந்த வீக்கில் ஏர்லியாக எனக்கு இந்த வாஷ் பண்ணிக்குள்ள டைம் கிடைக்குது. அப்போ அதனால் வாஷ் வேலை நடக்குது. அப்போ இப்போ ட்ரெயின் ஆகுது இந்த இது. அப்போ ஐம் கோயிங் டு டேக் ஷவர். ஆஃப்டர் ஷவர் ஐ ரிவீல் மை ஃபேஸ். 2000 years later. Guys, maybe a few months later, அப்புறம் நான் இப்போ இந்த ட்ரிம் பண்ண போகிறேன். பார்ப்போம் என்ன நடக்கும். நான் ஷார்ட் பண்ணுறேன். நான் இன்னும் 0K அடிக்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டைம் ட்ரிம் பண்ண போகிறேன். ட்ரிம் பண்ணால் 0 சைஸ். விற்கிற கொஞ்சம் நஞ்சமும் இல்லை போகுமா தெரியா. ட்ரை ரிவீல் பண்ணிட்டேன். டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ட்ரிம் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ பாஸ்தா செய்ய போகிறேன். அப்போ இந்த பாஸ்தாவில் என்ன இருந்துச்சுன்னா, இது 1 2 3 4 5 days only 10 riyal. 10 riyalண்டா ஸ்ரீலங்கன் ருபீஸ் வருது 82 ரூபா என்னமோ ஒரு ரியால் போகுதுக்கு. அப்போ 10 ரியால் 820 ரூபா 825 ரூபா சத கணக்கும் வரனால அப்படித்தான் நினைக்கிறேன். அந்தளவு தான் நான் இருக்கேன். அப்போ என்ன ரைட். இப்போ தண்ணி சுட வச்சோணும். அப்போ ஒரு பேக்கெட் போதும். அது ஒரு பேக்கெட் கூட தான் நேரம் ஷேர் பண்ணி சாப்பிட. இப்போ ரெடி பண்ணணும். இது ஒரு 10 to 12 minutes பாயில் ஆகினா போதும். 10 or 12 minutes. இப்போ இங்கே எல்லாம் சாப் ரெடி. ரைஸ் இது வந்து கோகோனட் மில்க் பாஸ்தா. மற்ற மில்க்கும் ஊற்றலாம். ஆனால் கோகோனட் மில்கில் நான் செய்கிறேன். இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கணும்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று ஆகிக்கணுண்டு. கைஸ் அப்போ பாஸ்தா ரெடி ஆகுது. கொதிச்சுட்டு கோகோனட் மில்க் தேங்காய் பாலும் கொதிச்சுட்டு. Inshallah, it's gonna be yummy. I don't know.
until done. கொண்டு வந்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்றைக்கி பாஸ்தா செஞ்சுக்கிறேன். டைம் இருக்கிறதுனால இன்றைக்கி வேறு நாளைக்கு நான் குபூஸ் பீனட் ஹனி அப்படி யோகட் அதுகளோடு தான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி ஆஃப்டர் லாங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுக்கிறேன். இப்படி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு செஞ்சது. என்ன மிஷின் இன்னும் கொஞ்சம் கிரீமியாக ஆகணும். கிரீமி அதாவது கொஞ்சம் பால் இன்னும் வெட் பண்ணிக்கணும். பால் போதும்னு நினைக்கிறேன். இந்த மேலே ஜூஸி ஆகிறதுக்கு பத்தலை. அப்போ இன்னொரு கப் அல்லது 1.5 கப் போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜூஸி ஆகிருக்கு. ஆனால் டேஸ்ட் எம்மி. சைட்டுக்கு வந்து வேலையில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். காத்தாய்க்கு ஆனால் சூடாகவும் அந்த சூடு காற்று அடிக்குதாங்க. காற்றுலேயும் ஒரு அந்த சூடு ஒன்று வருது. வெளியில் போய் நான் நிற்கல. ஒருத்தரும் வெளியில் இல்லை. உள்ளுக்கு வேலை ஓகே. இன்சைட் பில்டிங் ஓகே. அவுட் சைட் பில்டிங்கில் எப்படியும் வேலை செய்யலை. இந்த டைமில் கஷ்டம். சூடு காற்று அடிக்குது. சரிதான். இனி 3 மணிக்கு போகிற வேலை செய்கிறதுக்கு அலவுட் தான் நான் வெளியில். அதனால காலனாலும் கஷ்டம்தான், ரிஸ்க் தான். சரி எப்படியோ போய்த்து கொண்டு. எஸ் கைஸ், now evening 5:45 but moon already out. Did you see anybody? एयरलिया बंदी के ना नजरिया कैसा भी होता है यार. अभी देखो जरा मेरा भी दिखाओ ना भाई. मैं भी इधर है. तुम गलत देखता है ना भाई. हाय गाइस, हाउ आर यू? गुड. इतना ही है गाइस. अब वेलेंगे போயிட்டு வந்தாச்சு. நைட் டைம் போட்டாச்சு. இப்போ அப்போ டின்னரெல்லாம் முடிஞ்சு போகிறது 10:15. ஸோ இதுக்காக டின்னர் எடுக்கல. ஒரு காஃபி ஒன்று குடிவேன். அதுக்கப்புறம் வீடியோ இப்போ எடிட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ துண்டு இருக்குது. அதெல்லாம் போட்டு எடிட் பண்ணிவிட்டு தவிர்த்து போகிறோம். அப்போ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ. பை. மனம் அடிக்குது, நல்லா வீசுது. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். டடாயிங்.